வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல சுவையான தரமான மைசூர் பாக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பாக் தயாரிக்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக அதே கப்புக்கு 1.5 கப் சீனி எடுத்துக்கலாம். மூணாவதாக அதே கப்புக்கு 1 கப் நெய், 1 கப் எண்ணெய்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தனி எண்ணெயில் பண்ணனாலும் பண்ணலாம். மனம் இல்லாத எண்ணெயை பார்த்து எடுத்துக்கிடணும். கடலை மாவை நல்லா ஒரு அரிப்பில் தட்டி நல்லா அரிச்சு எடுத்துக்கிடுவோம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. அதில் சின்ன சின்ன குருணாக இருக்கும். நீங்கள் அரிசி பார்க்கமிச்சில் உங்களுக்கு தெரியும். அதனால் நல்லா அரிச்சு எடுத்துக்கிடுவோம். பொடி கண் அரிப்பாக இருந்தால் ஒரு வாட்டி அரித்தா போதும். அரிப்பு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அரிச்சுக்கிடுங்க. அரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சதுரமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் எடுத்து தடவி எடுத்து வச்சுக்கிடுங்க. சதுரமான பாத்திரம் நல்லாயிருக்கும். என்கிட்ட சதுரமான பாத்திரம் இல்லை. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு சைடில் சிம்மில் வச்சுருவோம். அந்த எண்ணெய் அப்படி சூடாகிட்டே இருக்கணும். இன்னொரு சைடில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி அதில் தட்டி அந்த சீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பாவு காய்ச்சிக்கிடலாம். சீனி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பதம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம இப்படி 2 விரல் எடுத்து இப்படி இது பண்ணோம்னா அந்த நூல் மாதிரி இருக்குதுங்களா, இதுதான் பதம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை தட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணோம்னா அது எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு போல் வந்துடும். உருண்டை உருண்டையாக கிடக்கிற மாதிரி இருக்கும். பயப்படண்டாம். இது கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நல்லா உடஞ்சி ஒரு போல் வந்துடும். நீங்கள் கைவிடாமல் கிளறி மட்டும் விட்டுகிட்டே இருங்க. மாவை கொட்டி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இன்னொரு சைடில் சூடாக வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சம் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை அதை சிம்லேயே வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி அது மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ ஒரு கரண்டி ஊற்றலாம். ஒவ்வொரு கரண்டியாக 4 ரெண்டை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இருக்கிற எல்லா எண்ணெயும் கடைசியாக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி வரும். இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் மாற்றி 5 நிமிஷம் கழித்து அதை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆறிட்டுனா கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுவையான தரமான மைசூர் பாக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்தேன். எனக்கு மிட்டாயி 550 கிராம் வந்துருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.